ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். வீட்டுக்கு வெளியே தெருவோரத்தில் 4-5 பேர் உட்காந்துருக்குறாங்க. அந்த ராத்திரி நேரத்தில் வேகமாக ஒரு மாடு ஓடி வந்திருக்கு பாருங்க. மாடை பார்த்தது எல்லாரும் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து வேகமாக ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லை, ஏன்னா அந்த மாடு வந்து வேகம் அந்த மாதிரி. இவ்வளவு வேகத்துல ஒரு மாடு துரத்திட்டு வந்தா யாரா இருந்தாலும் ஓடதான் செய்வாங்க. இதுல 2 பேர் மட்டும் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி இருக்கிறாங்க. மாடை வளர்க்குறவங்க இதை பத்தி எல்லாம் யோசிக்காம மாடை தனியா விட்டுறாங்க. ரோட்ல போற ஆட்கள் தான் இதையெல்லாம் சமாளிக்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள ஒரு சிங்கம் நுழைஞ்ச சிங்கம் கரெக்டா அந்த வீட்டுக்கு வந்திருக்கு பாருங்க. இங்க ஒரு ஆடு கட்டி வச்சிருக்காங்க. மோப்பம் பிடிச்சதான் வந்திருக்கும் போல. உருவத்தில் பெரிய ஆடு தான், பார்க்குறதுக்கு சிங்கத்தை விட பெருசாகவே இருக்குது. ஆனால் அவ்வளோ ஈஸியாக பயப்படுற மாதிரி தெரியல. வித்தியாசமான உருவம் பக்கத்தில் வந்து நின்னா கூட இந்த ஆடு கொஞ்சம் எதிர்த்து தான் நின்று இருக்கு. அதே நேரத்தில் வேறு ஏதோ சத்தம் கேட்டதுனால சிங்கம் கொஞ்சம் குழப்பத்தில் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுச்சு. இது கொஞ்சம் குட்டி சிங்கம் தான். ஆடு தைரியமாக நிற்கிறத பார்த்து தான் குழப்பமாயிடுச்சு போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இதே மாதிரி ராத்திரி நேரத்தில் சிங்கங்கள் ஊருக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. முதல்ல ஒரு சிங்கம் தான் அந்த மாடு கண்ணில் பட்டிருக்கு. மாடு ஒரு சிங்கம் தானே சமாளிச்சிடலான்னு அந்த இடத்துல சுற்றி வந்துட்டு இருக்கு பாருங்க. திரும்பி பார்த்தா இன்னொரு சிங்கம் வேகமா ஓடி வருது. இதுக்கு மேல இந்த 2ஐயும் சமாளிக்க முடியுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாடு வேகமா ஓட்டம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம். இந்த மாதிரி பைக்ல போய்கிட்டே இருக்கும்போது வேலியோரத்துல 2 டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி நல்ல மின்னி இருக்கு. என்னவா இருக்குன்னு உத்து பார்த்தா அது ஒரு சிறுத்தை. அதோட கண்ணு மட்டும் எப்படி பளிச்சுன்னு அடிக்குது பாருங்க. பைக் மேல பாஞ்சதுன்னா அவ்வளவுதான். இருந்தாலும் இதை வீடியோவா எடுத்திருக்காங்க பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப எதிர்பாராத ஒரு காட்சி தான். ராத்திரி நேரத்துல முதல்ல ஒண்ணு இந்த வீட்டு பக்கமா வந்திருக்கு பாருங்களேன். முதலையே இது வரைக்கும் இந்த டாக் பார்த்திருக்கவே செய்யாது போல. அதனால விசித்திரமான உருவமா இருக்குதுன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்கு. இருந்தாலும் வீட்டுல இருக்கிற எல்லாரும் இதை முதல் ஆளா விட்டு விரட்ட சொல்றாங்க. இதுக்கு தைரியமா நின்று விரட்டுறதா இல்ல இதை பார்த்து பயந்து ஓடுறதா அப்படின்னு ஒரே குழப்பம் தான். கடைசியில எல்லாரும் சேர்ந்து கத்துன சத்தத்தை கேட்டு இந்த டாகை பார்த்து முதலையே பயந்து ஓடிடுச்சு. அந்த ராத்திரி ரொம்ப வித்தியாசமான ராத்திரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது எல்லாரும் எதையோ பார்த்து வேகமா பயந்து ஓடி வர்றாங்க. வந்த வேகத்துல இந்த கேட்டையும் பூட்டிட்டு ஆளுக்கு ஒரு திசையை பார்த்து ஓடிட்டாங்க. ஆனா கேட்டு பூட்டுனதெல்லாம் எடுபடவே இல்லை பாருங்க. வந்தது இந்த பெரிய யானை தான். இதை பார்த்து தான் ஓடி இருக்கிறாங்க. வந்த வேகத்துல கேட் எல்லாம் திறந்துட்டு அது பாட்டுக்கு உள்ள போயிடுச்சு. என்னதான் நமக்கு பெரிய கேட்டா இருந்தாலும் இந்த கேட் எல்லாம் இதுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இருந்திருக்கு பாருங்க. நல்ல பூட்டி வச்சாலே இதையெல்லாம் தள்ளிட்டு ரொம்ப ஈஸியா உள்ள வந்துடும். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வெளியே ஏதோ சத்தம் கேட்டதுனால உள்ள ஜன்னல்ல இருந்து எப்படி அதை வீடியோ எடுத்திருக்காங்க பாருங்க. வெளியே நின்னது ஒரு பெரிய யானை. காட்டுல இருந்து ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள வந்திருக்கு. நல்ல வேளை அந்த வீட்டுக்கு வெளியே அன்னைக்கு பார்த்து யாரும் படுக்கல. தனியா மாட்டியிருந்தா அவ்வளவுதான். உள்ள இருந்து இதை பார்த்து மறந்து போயிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல கார்ல போயிட்டு இருக்கும்போது எதிரில் நடந்து வந்த ஒரு பெரிய யானையை பார்த்து அப்படியே வண்டியை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. யானையும் பக்கத்துல வந்துடுச்சு. வந்த யானை சும்மா இருக்காம அந்த காரை பிடிச்சி அப்படியே உழுக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. காரே அங்கேயும் இங்கேயும் ஆடதான் செய்யுது. இதுக்கு மேல நிக்க முடியாதுன்னு கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு அதுகிட்ட இருந்து எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல அலங்காரம் பண்ணிருக்கிற ஒரு யானையை தான் பாக்குறோம். ஆனா அது மேல பாகனே இல்லாம தன்னந்தனியா ரோட்ல வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. எங்க ஓடுறதுன்னு தெரியாம கண் பார்க்குற திசையெல்லாம் அது பாட்டுக்கு வேகமா ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்து எல்லாரும் கொஞ்சம் மிரண்டு ஒதுங்கி தான் நிக்கிறாங்க. திடீர்னு அதுக்கு கொஞ்சம் கோபம் ஆயிடுச்சு போல. பக்கத்துல போறதுக்கே யோசிக்க தான் செய்யணும். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு காட்டு மாடு. பாக்குறதுக்கு பிரம்மாண்டமான தோற்றத்துல இருக்கும். ரொம்ப கோபக்கார மாடும் கூட. இது பக்கத்துல நெருங்கி போறதுக்கே ரொம்ப யோசிக்கணும். இங்க பின்னாடி சைக்கிள்ல ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவரு மாடை பார்த்து அமைதியா ஓரமா தான் நிக்கிறாரு. ஆனா அந்த மாடு அவரை திரும்பி பார்த்துடுச்சு. பார்த்த உடனே கொஞ்சம் யோசிக்காம அவரை பார்த்து வேகமா ஓடி போகுது பாருங்க. பார்த்தாலே சைக்கிளை திருப்பிட்டு அந்த பக்கமா போயிடணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற 2 பேரும் மாடை பிடிக்கிறதுக்காக வந்தாங்களா இல்ல கீழே விழுந்திருக்கிற அந்த மாடை தூக்கி விடுறதுக்காக வந்திருக்காங்களோ. எப்படி இருந்தாலும் மாடு எந்திரிச்சு அடுத்த செகண்டே ஆளை பார்த்ததும் துரத்த தான் ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ மரங்கள் இருந்ததுனால அதை சுத்தி வந்து இதை சமாளிக்கிறதுக்கு பாக்குறாரு. ஆனா மாடு அமைதியாகிற மாதிரி இல்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ட்ரோன் காட்சிகளை தான் பாக்குறோம். ஆள் நுழையாத இடத்துல கூட ட்ரோனை அனுப்பி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு காட்சி தான் இது. நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல கூடக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்ட காலகட்டம். அந்த நேரத்துல யாருக்கு தெரியாம எல்லாரும் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப ட்ரோன் பறந்து போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கு. எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிட்டாரு பாருங்க. கரெக்டா இவரு பக்கத்திலே வந்திருக்கு இந்த ட்ரோன். இருக்கிற துணியையே அப்படியே மூடிக்கிட்டு ஆள் ஒரே ஓட்டமா ஓடி இருக்கிறாரு. இங்க ஒருத்தர் மரத்துக்கு பின்னாடி போய் முகத்தை மறைச்சிக்கிறது தான் பாக்குறோம். என்னதான் மறைச்சிக்கிட்டாலும் ட்ரோன் அதை விட்டு போற மாதிரி தெரியல. இன்னும் முகத்தை நல்லா தெளிவா படம் பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துல நின்று இருக்கு. இதுக்கு மேல நிக்க கூடாதுன்னு ஒரே ஓட்டமா ஓடியாச்சு. பாக்குறதுக்கு காமெடியா இருந்தாலும் அந்த நேரத்துல அங்க இருக்கிறவங்க பட்ட பாடு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு சிலர் மரத்துல இருக்கிற இலையெல்லாம் பறிச்சு முகத்தை மூடிட்டு ஒரே ஓட்டமா ஓடுறாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது நல்ல சுட தோசை சுட்டுட்டு தோசை கல்ல இறக்கி இப்பதான் கீழே வச்சிருக்காங்க. இந்த விஷயம்
விஷயம் தெரியாம இவர் பக்கத்துல வந்து பேசிக்கிட்டே அந்த தோசைக்கல் மேல ஏறி உட்கார்ந்துட்டாராம். சூடு எப்படி பறந்துருக்கும் பாருங்க. ஆக மொத்தத்துல சூடா சமையல் வேலை நடந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் பார்த்து தான் கை வைக்கணும். உட்கார்ந்து நல்லா சூடு வாங்கிட்டு போயிருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இப்படியும் நடக்குமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு காட்சி தான். இந்த ஊஞ்சல் ஏற்கனவே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கும். உயரமா போகும்போது ரொம்ப தைரியமான ஆளா இருந்தாலும் கொஞ்சம் மிரண்டு தான் போவாங்க. அந்த உயரத்துல இந்த பாட்டியம்மா இருந்திருக்கிறாங்க. உச்சியில போய் தனியா இருந்தது தான் தப்பா போச்சு. அப்படியே பறந்து கீழே விழுந்துட்டாங்க. ஆனா அந்த ஊஞ்சலுக்கு உள்ளே தான் விழுந்ததுனால பெருசா அடி எதுவும் படல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு மாடோட பலம் இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல தான். டிராக்டர் ஓட்டிட்டு ஒருத்தர் வந்தாரு. வேகமா அந்த மாடு ஓடி வந்தது. வந்த வேகத்துல டிராக்டரை முட்ட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. முட்டி முட்டி இந்த டிராக்டரோட நிலைமை எந்த அளவுக்கு மாறி போச்சு பாருங்களேன். பாக்குறதுக்கே நம்ப முடியல. இதோட கொம்பு எவ்வளவு பலமா இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கடல்ல மினி படகுல போயிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு ஆக்டோபஸ் பாருங்க அப்படியே அவர் முகத்துல ஒட்டுணி மாதிரி அப்படியே ஒட்டி இருக்கு. பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் முகத்தை ரொம்பவே இறுக்கமா பிடிச்சி வலி எடுக்கவும் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா கடல்ல இருக்கிற தண்ணியை அது மேலே எடுத்து ஊத்தி அதுக்கப்புறம் தான் அதோட பிடியை கொஞ்சம் தளர்த்திருக்கு. மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான் போல. முகத்தையே எந்த அளவுக்கு பந்தாடி இருக்கு. அதை தூக்கி மறுபடியும் கடல்ல போடுறதுக்குள்ள அவர் ஒரு வழி ஆயிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரோடு தான். எந்த இடத்துல ரோடு இருந்ததா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பெருவெள்ளம் வந்த வேகத்துல அந்த ரோடையே அடிச்சு கொண்டு போகுது. அந்த அளவுக்கு இடமே கொஞ்ச நேரத்துல அடையாளம் தெரியாம மாறிடுச்சு. வெள்ளம் பெருக்கெடுத்து வரும்போது முன்னாடி எது இருந்தாலும் விட்டு வைக்கிறது இல்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல வேகமா ஒரு ட்ரக் வரதை பாக்குறோம். ரொம்ப வேகம் தான். கொஞ்ச நேரத்துல தடுமாறி இந்த தடுப்புலையும் தட்டி ட்ரக்கோட நிலைமை எந்த அளவுக்கு மாறிடுச்சு பாருங்க. உள்ள இருந்த பொருட்கள் ரோடு முழுக்க கொட்டிடுச்சு. பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். வேகம் கொஞ்சம் அதிகமாகும் போது எப்படியெல்லாம் சம்பவம் நடந்துருது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது திடீர்னு இந்த கடைக்குள்ள பாஞ்சு வந்த ஒரு மானு தான். ஊருக்குள்ள மான் எப்படி அப்படின்னு பார்த்து கொஞ்சம் திகைச்சுதான் போனாரு. அதுக்கப்புறம் இந்த டேபிள் மேலேயே ஏறிட்டாங்க பாருங்க. மான் ரொம்ப சாதுவானது தான். ஆனா இந்த மாதிரி துள்ளி வேகமா வந்தா கொஞ்சம் மிரட்டலா தான் இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நல்ல மழை நேரம். ரோட்ல பைக்ல ஒரு லேடி வந்திருக்காங்க. வந்த வேகத்துல இந்த டெம்போல போய் தட்டி இருக்கிறாங்க பாருங்க. பைக்கை தான் பிரேக் போட்டு நிறுத்த முடியலையா இல்ல வேகத்தை தான் குறைக்க முடியலையா? எப்படி இருந்தாலும் பாக்குறதுக்கு நம்ப முடியாத காட்சி தான். வேகமா வந்து இந்த டெம்போல மோதி இருக்கிறது. ரொம்பவும் தாறுமாறான வேகமா மாறிடுச்சு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரே இடத்துல கூடி இருக்கிற நிறைய ஈஸ்டல தான் பாக்குறோம். இந்த ஈஸ்டல நம்ம எப்போ ராத்திரி நேரத்துல தான் பார்ப்போம். அதுவும் மழை காலங்களில். பகல் நேரத்தில் இதை பார்க்குறதே ஆச்சரியம் தான். ஒரே இடத்துல எவ்வளவு ஈசல்கள் கூடி இருக்கு பாருங்களேன். சோகமான விஷயம் என்னன்னா இதோட வாழ்நாள் ஒரே ஒரு நாள் தான். இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது எல்லாமே முள்ளெலி. ஒரே இடத்துல நிறைய முள்ளெலிகளை பார்க்குறோம். இருக்கிறதே தெரியாத அளவுக்கு எல்லாம் பதுங்கி இருக்குதான். அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி சுவர் கட்டுறதை பார்த்துருப்போம். ஆனால் அது எல்லாம் தேவையில்லைன்னு எப்படி முள்வேலியை வச்சு அந்த இடத்த ரொம்ப பாதுகாப்பாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன். பார்க்கறதுக்கே நம்ப முடியல தான். செலவே இல்லாமல் வேலை முடிஞ்சது. இந்த வேலியை தாண்டி யாராவது உள்ள போக முடியுமா? மனிதர்களா இருந்தாலும் விலங்குகளா இருந்தாலும் யாரும் உள்ள போக முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நட்டு வச்சாச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த சலூன் கடைக்குள்ள திடீர்னு ஏதோ ஓடி வந்த மாதிரி தெரிஞ்சது. உடனே முடி வெட்டிட்டு இருந்தவர் வேகமா ஓட்ட எடுத்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ரூமுக்குள்ள ஏதோ வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவர் அங்க இங்க எட்டி பாக்குறாரு. வந்தது ஒரு எலி தான். இந்த எலியை பார்த்து தான் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி இருக்கிறாரா அப்படின்னு ஒன்னும் பேச முடியாம அப்படியே நின்று இருக்கிறாரு.